அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தூதரை 17 அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் ஒரு தூதரை அனுப்பாத வரையில் நாம் எந்த ஊரையும் யாரையும் தண்டிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு ரசூல் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் பூமியில பனிஷ்மெண்ட் கொடுப்பான். இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, முன்னரே வேதனையின் மூலம் நாம் அவர்களை அழித்திருந்தால், இந்த பூமியில நான் அஸாபு கொடுத்திருந்தா, எங்கள் இறைவா எங்களிடம் ஒரு தூதரை நீ அனுப்பியிருக்க கூடாதா? அப்ப எடுத்தோன்னு அடிக்கிறீங்க, வாயில சொல்லி இருக்க கூடாதா? சொன்னா நாங்க செஞ்சுட்டு இருப்போம்ல அப்படிமா அப்படின்னு சொல்லிப்போம். நாங்கள் இழிவையும் அவமானத்தையும் இத்தனை சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? அடையும் முன் உனது வசனங்களை பின்பற்றிருப்போம். இதுதான் பெட்டரான ஆச்சுன்னு நாங்க செஞ்சுட்டு போயிருவோம்ல, நாங்க எங்களை ஏன் நீங்க எடுத்தோன்னு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் என்று கூறியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி 20வது அத்தியாயத்துல 134வது வசனத்துல இவன் சொல்றான். இவன் இப்படி பேசுவான், இவனை இப்படி பேச வச்சிடாதீங்க, அது என் ஸ்டைலும் கிடையாதுங்கிறான். அல்ல 17வது அத்தியாயத்துல என் ஸ்டைலும் அது கிடையாது, சும்மா எடுத்தோடனே கை வைக்கிறது, இந்த சக்க பிரிக்கிறதெல்லாம் என் வேலையும் கிடையாது, நான் நல்ல விதமா ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணுவேங்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான். அது 4வது அத்தியாயத்துல 165வது வசனம். இதுதான் முக்கியமான வசனம். இந்த வசனம் எல்லா ரசூலுக்கும் ஃபிட் பண்ணிக்கணும். இந்த வசனம், தூதர்களை அனுப்பிய பின்னர், தூதரை அனுப்புனதுக்கு அப்புறம் அல்லாஹ்வை குறை கூற மனிதர்களுக்கு எந்த சான்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக. இதுதான் ஹுஜ்ஜத்துங்கிறது. ஆர்கியூமெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கா ப்ரூஃப் பண்ணிடுவார், வேற பேச்சே பேச முடியாது, லாக்கு டோட்டலா அவுட். நற்செய்தி கூறுபவர்களாகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் தூதர்களை அவன் அனுப்பினான். ரசூலை எதுக்கு அல்லாஹ் அனுப்புறான்? ஹுஜ்ஜத்தை நிறுவுறதுக்காக. வாதங்களை கம்ப்ளீட் பண்ணிடுவார், எவனும் அதை பொய்ப்படுத்தவே முடியாது ரசூல் வந்ததுக்கு அப்புறம். புரியுதா நான் சொல்றது? அப்ப ஹுஜ்ஜத்னா என்னன்னு புரிஞ்சுங்க. மூசா நபி வந்தாரு, நான் அல்லாஹ்வுடைய தூதர்னாரு. அப்ப அவர் வந்தாரு, மக்கள் டவுட்டா இருந்துச்சு, நடாது மூசா இங்கதான் ஃபிரௌன் தான் தூக்கி வளர்த்தான், தண்ணியில தான் அடிச்சுட்டு வந்தாரு, திடீர்னு ரசூலுங்கிறாரு, இருக்குமோ இருக்காதோ? சரி, அரை மனசே இருப்பாங்க. அப்ப போட்டி வந்துருச்சு, மூசாவை பாக்குறாங்க, மூசாவுடைய தோரணை மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே ஒரு மாதிரியா இருக்குது. ஃபிரௌனை பார்த்தா பயந்துட்டு இருந்தவர் ஃபிரௌன் முன்னாடி நெஞ்சு நிமித்திட்டு வர்றாரு, நான் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாரு. மக்களுக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆகும். கடைசியா போட்டி வருது, சூனியக்காரர்கள் வித்த போடுறாங்க, போட்டாச்சு. இப்போ எது கைத்தடி பாம்பா மாறிடுச்சு. இனி எவனால என்ன பேச முடியும்? அந்த காலத்துல அதுதான் ஹுஜ்ஜத். அந்த காலத்துல அதுதான் ஹுஜ்ஜத். அந்த ஹுஜ்ஜத்தை எவனாலையுமே பீட் பண்ண முடியாது. அதே மாதிரி சாலி நபி காலத்துல சாலி நபி இறை தூதர்னு சொல்றாரு. என்னடா இது சாலி நம்மளை மாதிரி மாலி ஹாசர் ரசூல், என்ன இவர் ரசூல் நம்மளை மாதிரி கடை தெருவுக்கு வர்றார், நம்மளை மாதிரியே சாப்பிட்றார், உங்களை போன்ற ஒரு மனிதரா இருக்கிறார், என்ன ரசூலுங்கிறாரு? ஒருவேளை நிஜமாலுமே ரசூலா இருப்பாரோ அப்படிங்கிறாங்க. கோரிக்கை வைக்கிறாங்க காஃபிர்கள், நீ ரசூல் தானே? ஆமா. அல்லாஹ் தானே இந்த இயற்கை படைச்சான்? ஆமா. அப்ப அல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியும் தானே? ஆமா. அப்போ நாங்க சரி, நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு பிளான் பண்றானு. இருக்கிறதுலே கஷ்டமான கோரிக்கை எது? ஒரு பாறை, அந்த பாறை குட்டி போடணும். எப்படி? உயிர் இல்லாத பாறை குட்டி போடணும். குட்டி போட்டா என்ன மாதிரி குட்டி? என்ன குட்டி போடணும்? ஒட்டக குட்டி போடணும். கல்லு குழந்தை பெக்கணும். அந்த கல்லுக்கு பிறந்த குழந்தை என்னவா இருக்கணும்? ஒட்டகமா இருக்கணும். அந்த ஒட்டகம் ஆணா இருக்கக்கூடாது, பெண்ணா இருக்கணும். அது பெண்ணா குழந்தையா இருக்கக்கூடாது, பெருசா இருக்கணும். அது பெருசா இருக்கக்கூடாது, செனையா இருக்கணும். எப்படி? அது வயிற்றுல ஒரு குட்டி இருக்கணும். இது நாங்க கண்ணில் பார்க்கணும். இத்தனையும் நடந்துச்சுன்னா நீ ரசூலுன்னு நாங்க ஒத்துக்கிறோங்க. இதை செஞ்சு காமிச்சார். செஞ்சதுக்கு அப்புறம் ஹுஜ்ஜத் என்ன ஆயிருச்சு? கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ஏத்துக்கலாம். இனி உன்கிட்ட பேசுறது ஒண்ணு இல்லை, இனி உனக்கு சுலுக்கு தான். இனி வாயில பேசுற தகுதி நீ இழந்துட்ட, அறிவு உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி நிறுத்த. இதுக்கு பேர் தான் ஹுஜ்ஜத். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுஜ்ஜத் எது? ரசூல் தானே. ஒவ்வொரு தூதரும் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டார்கள் நமக்கு. அப்ப குர்ஆன் எப்படி ஹுஜ்ஜத்? ஹுஜ்ஜத்னா என்ன? குர்ஆன் ஹுஜ்ஜத். குர்ஆன் என்ன ஹுஜ்ஜத்? குர்ஆன் ஒரு நீதியான ஆட்சி பேசுது. அந்த ஆட்சியில மக்கள் மிகவும் மன நிம்மதியாக வாழ்வார்கள் சொல்லி குர்ஆன் பேசுது. மக்கள் மன நிம்மதியா வாழ்ந்தாங்களா இல்லையான்னு அந்த கவர்மெண்ட் நிறுவாத வரைக்கும் உங்களால ஹுஜ்ஜத் செய்யவே முடியாது. அந்த கவர்மெண்ட்டுக்கு ஐநா சபையோட குழு வரணும், வந்து பார்க்கணும், வந்து பார்த்து கண் கூட சாட்சி கொடுக்கணும்.